நடுநாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். பொதுவா நாம தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இன்னொரு பக்கம் நாம நார்மலாகவும் ஜெபிக்கிறோம். உபவாசம் போடுறோம். சபைகளில் பார்த்தீங்கன்னா பெண்கள் உபவாசம், பொதுவான உபவாசம் நிறைய இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் எதற்காக ஏறெடுக்கப்படுகிறது? ஒரு பக்கம் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், ஆனால் நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் வரல. என்ன வரல? ரிசல்ட் வரல. இன்னொரு பக்கம் பார்க்குறோம், நாம் நமக்காக ஜெபிக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம் எல்லாருக்கும், ஆனால் தேசத்துக்காக இல்லை, உபவாசம் இருக்கிறோம். ஆனால் அதுக்கான ரிசல்ட் வருதான்னு பார்த்தா பல விஷயங்களுக்கு நமக்கு ரிசல்ட்டு வரல. பொதுவாக இந்த ஜெபத்தில் ஆனால் வசனம் சொல்லுது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள் அப்படின்னு. அப்போது எல்லா ஜெபங்களுக்கும் அவர் பதில் கொடுக்குறார். எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்குறார். வெளிப்படுத்தல் 5 பார்க்கும்போது தூப கலசத்தை பிடிச்சி ஆட்டுறாங்க, அது பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களே அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜெபத்துக்கு எந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்குறார்? எந்த ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது? எது கர்த்தர் இடத்துல இருந்து பதிலை வாங்கி கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், நான் தேசத்துக்கு என்ன கொடுப்பேன்? க்ஷேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்றார். ஆனால் இந்த ஜெபம், தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் அல்லது எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆனால் அத்தனை ஜெபங்களுக்கும் பார்க்கும் பொழுது நம்முடைய பார்வையில் ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமா 70 ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம் இந்தியாவில். ஆனால் இந்த ஜெபத்துக்கு என்ன பதில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம எக்ஸ்பெக்ட் பண்ற, நாம எதிர்பார்க்கக்கூடியதான அந்த இது கிடைக்கல. ஏதாவது என்ன சொல்றோம்னா, அந்த ஒரு எழுப்புதலுக்கான ரிசல்ட் நமக்கு வரல. எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், வரும்னு சொல்லி நினைக்கிறோம், ஆனால் இன்னும் வரல. என்ன காரணம்? ஒரு வசனத்தை இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வாசிக்கலாம். பொதுவாக இன்னைக்கு சபைகளில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபம்னா நான் சொல்றது விசுவாசி தான் சபை ஏறெடுக்கப்படுகிறதுனா அந்த ஜெபத்தை பாருங்க, வாசிங்க. ஏசாயா புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்ட தனத்துடைய கையினால் குத்துகிறதற்கும். அப்ப இந்த உபவாசம் ஜெபம் என்பது எதற்காக ஏறெடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா வசனம் சொல்லுது, வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துடைய கையினால். ஆமா, அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய உபவாசம் எதற்காக இருக்கப்படுகிறது அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ஒய் யூ ஆர் ஃபாஸ்டிங்? எதுக்காக நீங்க உபவாசம் இருக்கிறீங்க? ஒன்று வழக்கு, இன்னொன்று வாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு இருக்கிற பிரச்சனை, நமக்கு இருக்கிற ப்ராப்ளம், இதுக்காக தான் நம்ம உபவாசம் இருக்கிறோம். அடுத்து எதுக்கு உபவாசம் இருக்கிறோம்? துஷ்ட கையினால் குத்துவதற்கு, துஷ்ட தனத்துடைய கையினால் குத்துவதற்கு. நமக்கு எதிராக செயல்படுறவனுக்கு நியாய தீர்ப்பு அவனுக்கு உண்டு. அது கர்த்தர் செய்ய வேண்டியதில்லை, அவன் விதைத்த வினையின்படி அது நடக்கும். அதுக்கான ரிசல்ட் தானே வரும் அவனுக்கு. பட் நம்ம ப்ரேயர் எப்படி இருக்குது? நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, உடனே இறங்கி கர்த்தர் அவனை நுறுக்கணும். ஒருவேளை எவனா ஒருத்தன் நமக்கு ஏதாவது பண்ணிட்டான், இப்போ ஒரு இது நடக்குது, நடந்த உடனே நம்ம இருதயத்தில் உடனே தோன்றது என்ன தெரியுமா? நம்மளை பண்ணதுக்காக தான் அவனுக்கு இது நடந்துச்சு. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பண்ணதுக்கு தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அந்த நடந்த சம்பவத்துக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் நம்ம போட்டுப்போம். என்னமோ பரலோகம் நமக்காக உடனடியாக அதை செய்து அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, யாரோ எந்த ஒரு காரியத்துக்கும் உங்களுக்கு எதிராக எழும்புனா உங்களுடையதான ஜெபம் அவனை நொறுக்குவதற்காக இருக்கக்கூடாது. இப்போ இயேசு கிறிஸ்துவை அவங்க அடிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க, அவர் ஜெபம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவர்களை மன்னியும், இது அவர் ஜெபமா இருக்கு. அப்போஸ்தலர்களை பட்டணங்கள் தோறும் அடிக்கப்பட்டார்கள், ஒவ்வொரு இடத்துலையும் அடிக்கிறாங்க. எங்கேயாவது அப்போஸ்தலர்கள் அந்த பட்டணத்தை சபிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸ்தேவானை அடிக்கிறாங்க, அடிச்ச உடனே ஸ்தேவானும் இயேசு கிறிஸ்து மாதிரியே தான் சொல்றாரு, இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அப்ப நமக்குள்ள சுபாவம் என்ன? ஜெபத்தில் நமக்கு இருக்கிற சுபாவம் என்ன? உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக என்ன பண்ணுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். உங்களை சபிக்கிறவர்கள் என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்கள். இதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற சுபாவம். ஆனா இன்னைக்கு நம்ம பிரேயரோட டைப்பையே மாத்திட்டோம். நம்ம பிரேயர் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒன்று இன்னொருத்தருடைய அழிவுக்காக இருக்கு, இல்லை நம்ம ஆசீர்வாதத்துக்காக இருக்கு. ரெண்டுல ஏதாவது ஒன்று இருக்கு. நம்முடைய ஆசீர்வாதம் என்பது கூட நீங்க 100% ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை என்று சொல்லலை, எவ்வளோ தேவைகள் இருக்கு. ஆனால் இன்னொன்று, அடுத்தவனுடைய அழிவுக்காக, அடுத்தவனுடைய காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிற ஜெபம் இருக்குல்ல, அது கர்த்தருக்கு என்ன செய்யலையாமா? பிடிக்கலையாமா? ஆண்டவர் சொல்றாரு, உங்க அதுவும் எப்படி இருக்கிறாங்களா? உபவாசிக்கிறாங்களா? நீங்கள் அதற்காகத்தான் உபவாசிக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, எனக்கு அந்த உபவாசத்தில் பிரியம் இல்லை அப்படிங்கிறார். அப்போ நம்முடைய பிரேயர் எதை அடிப்படையாய் கொண்டது? நாம எதுக்கு ஜெபிக்க வேண்டி இருக்கிறது? கர்த்தர் எதை நம்மிடத்துல என்னத்துக்காக ஆண்டவர் ஒரு பிரேயரை எதிர்பார்க்கிறாருன்னா, நீங்க வாச 2:7 அவர் சொல்றாரு, தேசத்துக்கு நான் க்ஷேமத்தை கொடுப்பேன், தாழ்த்தி என்னை நோக்கி. அந்த வசனம் சொல்லுது, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி. அப்ப இந்த ஜெபம் எதுக்காக இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு தேசத்தினுடைய க்ஷேமத்துக்காக இருக்கு. அப்ப நம்முடைய பிரேயர் ரிசல்ட் வரணும்.
அந்த பிரேயர் தேசத்துக்காக இருக்கணும். அந்த தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், எப்படி ஜெபிச்சா அந்த தேசத்துக்கு க்ஷேமம் வரும். திருப்பியும் சொல்றேன், உங்களுக்கும் எனக்குமான ஒரு தேவை இருக்கு. ஆனால் இதற்காக நீங்க தனிப்பட்ட முறையில் உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம தேவை என்ன என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். நீங்க சொன்னாலே போதும், அவர் இன்னும் என்ன பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட கருத்து நான் சொல்றேன், எனக்கு கேட்காமே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறதுனால நமக்கு தேவையானது என்னது பரலோகம் அறிஞ்சிருக்கு, அது கொடுக்கும். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை கட்டளையிடும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? கன்ஃபார்மா ஆண்டவர் செய்ய போறார் நமக்கு. ஆனா நம்ம பிரேயர் முழுக்க பாருங்க நம்மளை பத்தியே தான் ஓடுது, வேற எதை பத்தியுமே கவலை இல்லை. சில ஆட்கள் பாருங்க எழுப்புதல் ஜெபத்துக்கு போய் உட்காந்துருப்பாங்க, அங்க போய் அவங்களுக்கு தான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் மேல இருக்கிற எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணுவாரு. ஆனா இவங்க சோதராண்டவரே சோதராண்டவரே என் பொண்ணுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிருக்க ஆண்டவரே, சோதராண்டவரே சோதராண்டவரே என் பொண்ணுக்கு பிள்ளை இல்லை எப்படியா பிள்ளை கொடுத்துருக்க ஆண்டவர். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, வேணாம்னு சொல்லல. அது ஒரு தாயோ தகப்பனுடைய இருதயம் அப்படிதான் இருக்கும். ஆனால் எங்க போனாலும் எதுக்கு எடுத்தாலும் இதே தான் ஜெப குறிப்பு. ஒரு ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வந்தா உடனே அது ஒரு ஜெப குறிப்பு, இல்ல ஒரு ஊழியக்காரர் வந்தாருன்னா உடனே ஒரு ஜெப குறிப்பு, அங்க போய் நிக்கிறது. எல்லா இடத்துலையும் இதே ஜெப குறிப்பு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், நான் செய்வேன். ஆனா ஓன் ஜெபம் எதுக்காக இருக்கணும் அப்படின்னா, தன்னை தாழ்த்தி எதுக்காக இருக்கணுமா? வழக்குக்காகவும் வாதுக்காகவும் இல்ல, தேசத்துக்காக, இந்த தேசத்துக்காக, இங்க இருக்கிற ஜனங்களுக்காக, உங்ககிட்ட எங்கிட்ட கர்த்தரை எதிர்பார்க்கிற மிக முக்கியமான பிரேயர் அதுதான். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் எனக்குமான எல்லா தேவைகளையும் பரலோகம் பார்த்துக்கொள்ளும். நான் பார்த்துருக்கேன், ஒரு சில ஆட்கள் உலகத்தார்கள் தேவனை அறியாதவர்கள் தான், ஆனால் அவர்கள் உலகத்தின் காரியத்துக்கு உண்மையா இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கள்ளத்தராசு அவங்ககிட்ட இருக்காது, ஒழுக்கமா இருப்பாங்க. நான் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு, அந்த பெட்ரோல் பங்க்ல கூட்டம் எப்போ இருக்கும், ஏன்னு கேட்டபோது அவங்க சொல்லுவாங்க, இங்க பெட்ரோல் போட்டால் கரெக்டா இருக்குங்க, இவங்க பெட்ரோல்ல எதையும் குறைக்க மாட்டாங்க, எதையும் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. பாருங்க, அந்த மனுஷன் ஆசீர்வாதமா தான் இருக்கிறாரு. அந்த உண்மைக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்றாங்க, ஜனங்க தேடி வராங்க. ஒரு உலகத்தா மனுஷனுக்கு அதுக்கே ஜனங்க தேடி வருவாங்கன்னா, ஒரு ஆவிக்குரிய உண்மை உள்ளவனா இருந்தானா, ஒரு கிறிஸ்தவ உண்மை உள்ளவனா இருந்தானா, வேதம் சொல்லுது உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இதுக்கு நீங்க எதுவும் கேட்க வேண்டாம், அது ஃபார்முலா. இப்படி இருந்தா அது கிடைக்கும். உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு உன் தாய் தகப்பனை கனம் பண்ணா தானா அது நடக்க போகுது, அவ்வளவுதான். உன் தாயின் தகப்பனை கனம் பண்ணினா ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்கும், அவ்வளவுதான். உன் தேவனாகிய கர்த்தரை நீ தேடினா, உண்மையா தேடினா, அவருடைய நியமங்கள் சட்டங்களை கை கொண்டினா, எகிப்தின் மேல் வந்த வாதை உண்மையில் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய, அதை கரெக்டா பண்ண இது நடக்கும். அது ஆண்டவருடைய வாக்கு தத்தம், அது வாட்டு நடக்கும். இப்போ உங்களுடைய என்னுடைய பிரேயர் பிரதானமானது எதுக்கானதாக இருக்கு? நமக்காகவே ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். தனிப்பட்ட முறையில் என் ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்டாண்டர்ட் ஆகணும், பரிசுத்தமா இருக்கணும், வரங்கள் வேணும், ஆண்டவருக்குள்ள நல்ல, அது தனி, அது வேணா விட்டுருங்க. அது ஸ்பிரிச்சுவல், கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஆனா அந்த கீழான காரியங்களுக்கே நீங்க தேடி தேடி தேடி. ஆனா பைபிள் சொல்லுது, வழக்குக்காகவும் வாதுக்காகவும் உபவாசம் பண்ணாதீங்க, அடுத்தவருடைய கெடுதலுக்காக உபவாசம் பண்ணாதீங்க, இன்னொருத்தன் நாசமாகணும் உபவாசம் பண்ணாதீங்க. நீங்க எதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டா, தேசத்தின் சேமத்துக்காக உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க, நான் தேசத்துக்கு என்னத்தை கொடுப்பேன். அப்போ இந்த தேசத்தினுடைய எழுப்புதல், இந்த தேசத்தினுடைய மக்களுடைய ரட்சிப்பு, இந்த நாடை கர்த்தர் அறிகிற அறிவுல வரணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருந்தால், உங்கள் ஜெபம் நான் ஒரு சில காரியங்களை வேதத்துல சொல்றேன், இதன் அடிப்படையில் இருக்கணும். இதன் அடிப்படையில் இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்காத அல்லது எதிர்பார்த்ததை விட அதிகமான ரிசல்ட்டை, அதுக்கான பதிலை கர்த்தர் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, ஒரு மிகப்பெரியதான பேரழிவு யார் காலத்துல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்தர் காலத்துல வருது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆமானுங்கிறவன் என்ன செய்யறான், எல்லாரையும் ஒரே நாள்ல க்ளோஸ் பண்ண சொல்லி தாக்கீது எழுதி ராஜா கிட்ட இருந்து தந்திரமா வாங்கி அனுப்பிட்டான். இப்ப கணக்கின்படி தேசத்தின் சட்டம் அந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கிறது. அங்க சிறுபான்மை வந்து யூதர்கள். அந்த நான் சொல்றது எஸ்தர் காலத்துல சிறுபான்மை யாரு? யூதர்கள். சோ பெரும்பான்மையான மக்கள் அல்லது அந்த பெரும்பான்மையான அந்த நாடு ஒரு சட்டத்தை ஏற்றுகிறது. என்ன சட்டம் ஏற்றுகிறது? சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சட்டத்தை ஏற்றுகிறது. சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சட்டத்தை ஏற்றி அந்த ஜனங்களை நொறுக்கணும் அல்லது அவங்களை கிரஷ் பண்ணணும். இன்னும் சொல்ல போனா இந்த சட்டத்தை ராஜா எழுதி அவன் வாங்கி கொடுக்கும் பொழுது எல்லாரையும் க்ளோஸ் பண்ணணும், ஒழிச்சு கட்டணும் பிளான். ஆனா கவனிச்சுக்கொள்ளுங்க, இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. சட்டம் போட்டாங்க, ராஜாவும் அது கையெழுத்து போட்டாரு, அதுக்கு கீழே இருக்க பிரதானிகள் எல்லாம் அதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. எல்லா மாநிலத்திலையும் இவங்களை நொறுக்கிறதுக்கான நேரம் என்ன ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு, டேட் குறிச்சாச்சு. இப்படி ஒரு சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. நமக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் இல்ல, நெருக்கம் இருக்கு, நெருக்கம் இருக்கு. ஆல் ஓவர் இந்தியா நமக்கு நெருக்கம் இருக்கு, ஆல் ஓவர் த வேர்ல்டு நெருக்கம் இருக்கு. சபைக்கு நெருக்கம் இல்லாத நாடே கிடையாது. ஒவ்வொரு விதமான நெருக்கம் இருக்கும். ஒன்னு ஆவிக்குரிய நெருக்கம் இருக்கும், இல்ல பிசிக்கல் நெருக்கம் இருக்கும், ஏதோ ஒரு நெருக்கம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க செய்த மிக முக்கியமான ஒரு விஷயம் உபவாசம். எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவதாக எஸ்தரின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இங்கே 3 வகையான உபவாசம் ஒன்றாக சேர்கிறது. நல்லா கவனிங்க, 3 வகையான உபவாசம் ஒன்றாய் சேர்கிறது. நம்பர் 1 வாசிங்க, எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. எஸ்தர் 4:16. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள்.
நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னாள். நல்ல கவனிங்க, இந்த வசனம் சொல்லுது 4ஆம் அதிகாரத்துல மிக தெளிவாக எஸ்தர் 3 பேரை ஜெபிக்க சொல்றா. 3 விதமான ஜெபம் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. வாசிங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க. எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வாசிங்க. நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு 3வது வசனம், ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய்ச் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேகர் இரட்டுடுத்திச் சாம்பலில் கிடந்தார்கள். நல்லா கவனிங்க, ஒரு மிகப்பெரியதான சட்டம் நமக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறது. யாருக்கு? எஸ்தர் காலத்துல யூதர்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறது. ஆல் ஓவர் த வேர்ல்ட் மிகப்பெரியதான சட்டம். 127 நாட்டுக்கு ஒரு சட்டம் போடுறாங்க. அந்த சட்டம் என்ன செய்யுது? யூதர்களை க்ளோஸ் பண்ணு, அவங்களோட எல்லாத்தையும் எடுத்துக்கோ, சொத்துக்களை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வருது. இந்த சட்டம் வரும்போது இந்த சட்டத்தை ஜெயிப்பதற்கு என்ன நடந்தது? அதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன நடந்தது? ஒரு பக்கம் மொர்தெகாய் அவன் என்ன செய்யறான்னா, அந்த வசனம் சொல்லுது, ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு. இப்போ அவனை பார்த்து எஸ்தர் சொல்றா, நீ போய் உபவாசம் இரு. என்ன பண்ணு? இந்த உபவாசம் எதுக்கான உபவாசம்? யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அத்தனை யூதர்களும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டிய ஜெபம். என்ன ஜெபம்? அத்தனை விசுவாசிகளும் ஜெபிக்க வேண்டியதான ஒரு ஜெபம். இது ஒரு மனத்தினுடைய மிக இம்பார்ட்டன்ட். இந்த விஷயம் எல்லாருக்கும் ஆன விஷயம். இங்க என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் எஸ்தர் சபை அது ஜெபிக்குது, ஒரு பக்கம் ஜனங்கள் விசுவாசிகள், ஒரு பக்கம் எஸ்தரை உருவாக்கின தாதிமார்கள். ஏன்னா ஏகா என்ன பண்றாரு? எஸ்தரை கொண்டு போய் 7 தாதிமார்கள் கையில் ஒப்படைக்கிறார். அந்த தாதிமார்கள் தான் அவளை ராஜகுமாரத்தியா மாத்தினது. இது எதுக்கு அடையாளமா இருக்குது? ஊழியக்காரர்களுக்கு அடையாளமா இருக்கு. ஒரு பக்கம் எஸ்தர் போன்ற சபை, இன்னொரு பக்கம் விசுவாசிகள் அல்லது அதை கேள்விப்பட்ட அத்தனை பேர் பாதிக்கப்படுகிற எல்லோரும், இதோடு கூட ஊழியர்கள் தாதிமார்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றான்? ஒரு மனமா ஜெபம் பண்றான். அத்தனை பேரும் சாம்பலில் உட்கார்ந்து உபவாசித்து அழுது ஒரு சட்டத்துக்கு எதிராக. இந்த ஒரு மனத்தின் ஜெபம் இருக்குல்ல, இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் இம்பார்ட்டன்ட். நீங்கள் உபவாசம் இருக்கிறது முக்கியம். அதை விட முக்கியம் ஒரு மனதோடு கூட உபவாசம் இருத்தல். இந்த ஒரு மனதுக்கு இருக்கக்கூடிய பவர் இருக்கு இல்லையா, அந்த பவர் வேற நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. என்ன அதுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு எழுப்புதல், மிகப்பெரிய எழுப்புதல் வந்துச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்ன வருது? பெரிய எழுப்புதல் வருது. அந்த எழுப்புதலுக்கு அங்க ஏற்பட்ட மிக முக்கியமான விஷயத்தை கவனிங்க. வாசிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஒருமனப்பட்டு. இப்ப வாசிங்க 2:1. பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அடுத்து 2:41 வாசிங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 4:4 வாசிங்க. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. ரெண்டே மீட்டிங், ஒரு மீட்டிங் 5000, ஒரு மீட்டிங் 3000. மிகப்பெரியதான ரிவைவல், மிகப்பெரியதான எழுப்புதல், இவ்வளவு நடக்குது. இதுக்கு பேஸ் என்ன தெரியுமா? நீங்க 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வாசிச்ச ஒருமித்து, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிச்ச ஒரு மனம். அடுத்து வாசிங்க 2ஆம் அதிகாரம் 44 வாசிங்க. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அடுத்து என்ன இருந்தது? ஒருமித்து. அடுத்து 46 வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. அடுத்து ஒரு மனம். அடுத்து வாசிங்க 4ஆம் அதிகாரம் 24. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த 4 அதிகாரத்துல மட்டும் எத்தனை தடவை ஒருமித்து, ஒரு மனம், ஒரு மனம், ஒரு மிடம், ஒரு இடத்தில் இப்படி வந்துட்டே இருக்கு பாருங்க. அப்போ ஒரு 5000 பேர் ரட்சிக்கப்படுறான், ஒரு 3000 பேர் ரட்சிக்கப்படுறான். ஒரு மிகப்பெரியதான ரிவைவல் ஏற்படுது, மிகப்பெரிய ரிவைவல். அந்த ரிவைவலுக்கான அஸ்திவாரம் எது அப்படின்னு கேட்டா, 120 பேர் இருந்தது முக்கியம் இல்ல, 120 பேர் ஒருமனப்பட்டு இருந்தது. சாலமன் மண்டபத்தில் கூடினது முக்கியம் இல்ல, சாலமன் மண்டபத்தில் ஒருமித்து இருந்தார்கள். அந்த ஒன்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமாய் காணப்படுகிறது. இன்னைக்கு இருக்கா? விசுவாசிகளுக்குள்ள முதல்ல ஒரு சர்ச்சுக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள ஒரு மனம் இருக்குதா? ஒரே சர்ச்சுக்குள்ள அந்த தாட் ஒன்னஸ். ஒன்னஸ்னா என்ன தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு மனம்னா என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த ராணுவத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ராணுவத்துல சண்டை போடுறாங்கல்ல, கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தனை படை இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு? ராணுவத்துல பொதுவா எத்தனை படை இருக்கு? முப்படை இருக்கு இல்லையா? முப்படை இருக்கு. என்னென்ன படை இருக்கு? காலாட்படை, கப்பல் படை, விமானப்படை. இப்ப யோசிச்சு பாருங்க, இவன் லேண்ட்ல ஓடுறான், அவன் தண்ணியில ஓடுறான், அவன் ஆகாயத்துல பறக்கிறான். அவன் ஸ்பீடு வேற, இவன் ஸ்பீடு வேற, இவன் ஸ்பீடு வேற. புரியுதா உங்களுக்கு? அடுத்து
அவன் பூமியை பார்க்குற நிலைமை வேற, இவன் தண்ணில இருந்து பூமியை பார்க்கறான், இவன் பூமியில இருந்து பூமியை பார்க்கறான். இவங்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் அவங்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் அவங்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் வித்தியாசமானது. ஆனால் இவங்க அத்தனை பேரும் வெவ்வேறு நிலை, வெவ்வேறு இது. மேல கிளைமேட் வேற, தண்ணியில கிளைமேட் வேற, லேண்ட்ல கிளைமேட் வேற. இத்தனை இடத்துல இருந்து எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க. அங்க மேல இருந்து கிட்டத்தட்ட 100கணக்கான விமானம் பறக்குது. ஒவ்வொன்றிலும் 2 பேர்னா கூட ஒரு 50ல இருந்து 100 பேர் இருக்கான். இங்க கப்பல்ல இத்தனை பேர் இருக்கான், இங்க விமான தரைப்படையில ஆயிரக்கணக்கில் இருக்கான். இவ்வளவு பேரும் சேர்ந்து வெவ்வேறு விதம், வேற இடம், வேற கிளைமேட், வேற ஆயுதங்கள் அத்தனையும் இருக்கு. ஆனா இலக்கு ஒன்னாக இருக்கிறது. அத்தனை பேருக்கு என்ன இருக்குது? அந்த எதிரி நாட்டை நம்ம பிடிக்கணும், அவ்வளவுதான். இந்த ஒரு இலக்குல இருந்து சண்டை போடுறாங்கல்ல, அதுவும் இன்னும் பெரிய விஷயம் என்ன தெரியுமா? கப்பல்காரன் அப்படியே கரையில நின்றுட்டே இருப்பான், மேல இருந்து இவன் குண்டு போடுவான், இவன் கிளியர் பண்ண தரப்பட என்ன செய்யும்? உள்ள போயிட்டே இருக்கும். எப்படி ஒரு பிளான் பண்ணி பண்றாங்க பாருங்களேன். இதுக்கு பேர் தான் ஒருமனம். அவன் வேற இடத்துல இருக்கான், இவன் வேற இடத்துல இருக்கான், இவன் வேற இடத்துல இருக்கான். கம்யூனிகேஷன் ஒன்னா இருக்குது. அவர்கள் ஒன்றாக ஒரு ஸ்தலத்தை பிடிக்க போராடுகிறார்கள். இந்த ஒன்னஸ் தான் உங்களுக்கு எனக்கும் வேணும். இன்னைக்கு நாம ஒரு சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். ஒன்னஸ் இருக்குதா? முதல்ல உங்களுக்குள்ள ஒரு ஒருமனம் வந்தாதான் உங்க ஏரியாக்குள்ள இருக்கிற சர்ச்சுக்குள்ள ஒருமனம் வரும். உங்க ஏரியாக்குள்ள இருக்கிற சர்ச்சில் ஒருமனம் வந்தாதான் உங்க மாவட்டத்துக்கு வரும். உங்க மாவட்டத்துக்கு வந்தாதான் தமிழ்நாடு முழுக்க வரும். எல்லா மாவட்டம் இப்படி மாறி ஒரு தமிழ்நாடு ஒரு நிலையில நிக்கணும். இப்ப என்ன இருக்கு? 127 நாட்டில் இருக்கிற யூதனும் ஒன்னா ஜெபம் பண்றான், உபவாசம் இருக்கிறான். ஏன் கர்த்தர் மிகப்பெரிய ரட்சிப்பை கட்டளை இட்டார்? ஏன் அந்த சட்டம் ஒரே நாள்ல மாறுது, தலைகீழா மாறுது? அதுக்கு வேற ஒரு விஷயமும் இருக்கு. ஆனா இது ஒரு பாயிண்ட். அந்த ஒன்னஸான ஜெபம் இன்னைக்கு சபைகிட்ட இல்ல. சபையோட ஜெபம் எதுக்காக இருக்குது? வழக்குக்காக இருக்குது, வாதுக்காக இருக்குது, துஷ்டத்தனத்துக்காக இருக்குது, நமக்காக இருக்குது, நம்ம ஆசீர்வாதத்துக்கு இருக்குது, குடும்ப ஆசீர்வாதம், நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதம். இதுக்காக மட்டுமே நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோமே ஒழிய, இது நான் வேணான்னு சொல்லல, இதுக்காக மட்டுமே ஜெபிச்சுட்டு இருக்கோமே ஒழிய, இந்த தேசத்தை பத்தினதான ஒரு பாரம் யாருக்கு இல்ல? மொர்தெகாய்க்கு என்ன பிரச்சனை? நல்ல வாசல்ல இருக்கிறான். அவன் வளர்த்த பொண்ணு எங்க இருக்குது? ராஜகுமாரத்தியா இருக்குது. அது என்ன பண்ணுது? தட்டுல நல்ல சாப்பாடு வச்சு அனுப்புது. சூப்பரா சாப்பிடுங்க அப்படின்னு அனுப்புது. கேட்டா எஸ்தட்ட கேட்டா நல்ல வேலை ஒன்று வாங்கி கொடுத்துரும் அரசாங்கத்தில். அவன் ஆல்ரெடி அரசாங்கத்தான் இருக்கிறான், நல்லா பண்ணி விட்டுறான். மொர்தெகாய் நான் உண்டு, ஏன் வேலை உண்டு, 127 நாட்டில் நடக்க போகுது, ஆனா அரண்மனையில் இருக்க நமக்கு ஒன்று நடக்காது, பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் அவனுக்கு வரல. இன்னைக்கு இந்த எண்ணம் தான் நமக்குள்ள இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் பிரச்சனை வந்தா நமக்கு என்ன, பீகார்ல வந்தா நமக்கு என்ன, ஒரிசால வந்தா நம்ம என்ன, தமிழ்நாடு நல்லா இருக்குது, இதான் நம்ம தாட். இந்த தாட் இருக்கிற வரைக்கும் எழுப்புதல் என்பது வரவே வராது. எழுப்புதல் வரவே வராது. 127 நாட்டில் பிரச்சனை, எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா 127 நாட்டில் பிரச்சனை இருக்குது. அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அது என்னுடைய பிரச்சனை. ஏன்னா அவனும் என் இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டவன், அவனும் என்னுடைய சக சகோதரன். உனக்கு எப்ப அவன் மேல பாரம் வராம உன்னுடைய அந்த இப்ப இருக்கக்கூடியதான இந்த வட்டம் உனக்கு பிரச்சனை இல்லாம இருக்குது, நீ சந்தோஷமா இருக்கிறியோ, உன்னாலதான் எழுப்புதல் வரலங்கிற. நான் உன்னாலதான் எழுப்புதல் வரல. காரணம் என்ன? நமக்கு அதை பத்தின பாரம் கொஞ்சம் கூட இல்ல. சிங்கக்கபிகளை எந்த சபை போதோ அந்த சபை சிங்கக்கபிலிருந்து வெளியே வரும். சபை ஒளிந்ததாகவோ சபையை அழித்ததாகவோ சரித்திரமே கிடையாது. எல்லா இடத்துல, ஏன் கம்யூனிச நாடுகள்ல கூட சபை இன்னும் இருக்கு. பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. ஆனால் நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். ஒரு நாள் இந்த பிரச்சனை இங்க வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இப்பவே நீ ஜெபிச்சிட்டினா நல்லது, இப்பவே நீ உபவாசம் இருந்துட்டினா நல்லது. இன்னைக்கு இங்க அந்த பாரம் இல்ல. சபை என்ன நினைச்சிட்டு இருக்குது? நம்ம சேஃப், இங்கெல்லாம் ஒண்ணு வராதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சேஃபா இருக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கோம்ல, இதுதான் உன்னுடைய பிரச்சனையே. இதுதான் என்னது உன் பிரச்சனையே. உன்னை தெரியாமலேயே உன் அரண்மனைக்குள்ள ஆமான் இருக்கிறான். யார் இருக்கிறான் உள்ள? யார் இருக்கிறது? உனக்கு தெரியாமையே உன் அரண்மனைக்குள்ள ஆமான் இருக்கிறான், உள்ள நுழைஞ்சிட்டான். உன் பிரச்சனை உள்ளேயும் இருக்கு. ஆனா நீ நினைச்சிட்டு இருக்கிற நான் ராஜகுமாரத்தி, நாங்க இங்க பிரச்சனை இல்லாம இருக்கிறோம், நாங்க இங்க உபத்திரம் இல்லாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் உனக்கும் வரும். அதுக்கு வராம இருக்கணும் நீ நினைச்சினா இப்பவே ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார வேண்டிய இடத்துக்கு நீ வந்துட்ட. இப்பவே நீ ஜெபிக்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. அடுத்து எஸ்தர் சொன்னது என்ன தெரியுமா? 2வது அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 16வது வசனம் வாசிங்க. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். யார் இந்த தாதிமாரு? 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசி. அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரமனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். யார் இந்த தாதிமார் தெரியுமா? இவங்க தான் எஸ்தரியா ரெடி பண்றவங்க. இவங்க தான் யாரு? எஸ்தரியா ரெடி பண்றவங்க, ராஜாவுக்கு ஏத்த மாதிரி மாத்துறவங்க. ஆனா வசனம் சொல்லுது, இவ சொல்றா நானும் என் தாதிமாரும். எஸ்தர் யாரை மாத்திருக்கா தெரியுமா? தன்னை உருவாக்கின தாதிமாரை என்ன சொல்றா? உபவாசம் கொடுக்கறவங்களா மாத்திட்டா, உபவாசம் எடுக்கிறவங்களா மாத்திட்டா. இது 2வது எது இருக்கு?
ஒரு சபையை உருவாக்குறது 5 வகையான ஊழியங்கள். சபை உருவாக்குவது 5 வகையான ஊழியகம். இந்த 5 வகையான ஊழியமும் ஒருமனப்படணும். 5 வகை ஊழியம் என்ன ஆகணும்? ஒருமனப்படணும். ஒருமனப்பட்டு அத்தனை பேரும் விசுவாசிகளோடு கூட சேர்ந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். விசுவாசியோடு சேர்ந்து ஜெபிக்கணும். இந்த 5 வகையான ஊழியர்களும் ஒன்னா சேருவாங்களா? முதல்ல ஒரு வகையான ஊழியக்காரரை ஒன்னா சேருவாங்களா? எல்லா எவாஞ்சலிஸ்டும் ஒன்னா ஒரு மனத்தில் வர முடியுமா? எல்லா பாஸ்டரும் ஒரு மனமா வர முடியுமா? எல்லா அப்போஸ்தலரும் ஒன்னா வர முடியுமா? எல்லா தீர்க்கதரிசியும் எல்லா எவாஞ்சலிஸ்டும் ஒன்னா வர முடியுமா? இவங்க எல்லாம் ஒன்னா வந்து இப்ப 5 பேர் என்ன செய்யணுமா? ஒன்னா வரணும். இந்த 5 வகையான ஊழியமும் அதுல உள்ள எல்லா ஊழியர்களும் ஒருமனப்பட்டு வந்தா கர்த்தர் கண்டிப்பா தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. இப்போ மேல இருந்து குண்டு போடுறான் விமானப்படையில, அவன் போட்டு முடிகிற வரைக்கும் யார் அமைதியா இருக்கணும்? தரைப்படை அமைதியா இருக்கணும். அவன் வந்து குண்டு போட்டு கிளியர் பண்ண பிறகு சொல்லுவான், நவ் யூ ஆர் என்டர் ஆகுங்கன்னு. அதுக்கப்புறம் அவன் என்ன செய்வான்? உள்ள போவான். இப்போ அந்த தரப்படக்காரங்க என்ன தோணுது? விமானப்படக்காரனாங்க நல்லா ஜாலியா மேலகிறான், ஒரு பிரச்சனை இல்லை, நல்ல குண்டு போட்டு போய் இறக்கிறான், 1/2 மணி நேரம் வேலை 1 மணி நேரம் வேலை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அவனுக்கு தான் தெரியும் அவன் பிரச்சனை என்னன்னு. அவன் ஆகாயத்தில் இருக்கிறான். இவன் நினைப்பான் இவன் செத்தாலாவது வீட்டுக்கு பாடி போகும், நம்ம செத்தா பாடி கூட போகாது, தூள் தூளாய் காணாம போயிடும். அவனுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கு. ஆனா அவன் முன்னாடி போறான், நல்லா வேகமா போறான், எல்லாம் ஆசை. இவன் என்ன நினைக்கணும் தெரியுமா? அவன் வேலைக்கு இப்ப அவன் போயிட்டு இருக்கான், அவன் டேர்ன், ஒரு நாள் என் டேர்ன் வரும். அவன் போய் குண்டு போட்டு போய் அமைதியா உட்காந்துருப்பான், நான் உள்ள போய் பிடிப்பேன். இப்படி ஒருத்தருக்குள்ளையும் அந்த ஒன்னஸ் வரணும். இன்னைக்கு அந்த ஒன்னஸ் இல்ல. இப்ப 2வது ஊழியக்காரர்கள் எல்லாம் ஒன்றா மாறணும், ஒரு மனதுக்கு வரணும். உங்ககிட்ட இருந்து ஜப சத்தம் வருது, துயரம் உள்ள சத்தம் வருதா? உண்மையிலே உங்க இருதயத்தின் ஆழத்துல ஒரு பாரம் இருக்குதா? உண்மையிலே உங்களுக்குள்ள ஒரு அழுகை இருக்குதா? ஐயோ இப்படி நடக்குதே, இந்த மாதிரி எல்லாம் அநியாயம் நடக்குதே, சட்டம் இப்படி எதிராக இருக்குதே, இப்படி எஸ்தர் காலத்துல சட்டத்தை இப்படி போட்டிருக்கிறாங்களே, அவங்க கோர்ட்டை பிடிச்சிட்டாங்க, ராஜாவை பிடிச்சிட்டாங்க, ராஜதானிகளை பிடிச்சிட்டாங்க, எல்லா கவர்மெண்ட்டையும் பிடிச்சிட்டாங்க. எஸ்தர் காலத்துல நான் சொல்றேன், எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. இப்ப தப்பிக்கிறதுக்கு வழியே இல்ல, மாறவே மாறாது. எல்லாரும் என்ன சொல்றான்? டோட்டல் அவுட்டுங்க. இனிமேட்டு இவங்க எல்லா இடத்துல வந்து உட்காந்துட்டாங்க, இவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. 127 நாட்டுக்கு ஆள் அனுப்பியாச்சுங்க, அவங்க டோட்டலா பிடிச்சிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவன் டோட்டலா பிடிக்கட்டும், எல்லா இடத்துல வந்து உட்காரட்டும், அவன் ஆட்கள் எல்லாம் பயங்கரமான பொசிஷன்ல இருக்கட்டும். ஆனால் நீ மட்டும் உண்மையா ஜெபம் பண்ணினா ஒரு நாள் ராத்திரியில அதை நான் மாத்துவதற்கு வல்லமை உள்ள தேவனா இருக்கிறேன். காட் அப்படிதான் இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜாவுடைய காலத்துல, எலிசாவுடைய காலத்துல ஒரு சீரியர் பாளையம் இறங்கிட்டாங்க, தேசம் முழுக்க பொருளாதார வீழ்ச்சி மொத்தம் நடக்குது. அன்னைக்கு எலிசா சொல்றாரு, நாளைக்கு இந்நேரம் பொருளாதாரம் மாறிடுங்கிறாரு, எல்லாம் சேஞ்ச் ஆயிருங்கிறாரு. ஒரு நாள் நைட்ல எப்படிங்க மாறும்? மாறும். நீ ஜெபம் பண்ணு, சொன்னது தேவ மனுஷன் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, மாறும். ஒரே நாள் ராத்திரியில பொருளாதாரத்தை மாத்துவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருந்தார். ஒரு நாள் ராத்திரியில பொருளாதாரத்தை கர்த்தர் மாத்துவார். மாத்த வர மாட்டாரா? ஒரு நாள் ராத்திரியில இஸ்ரவேலுங்கிற ஜனத்தை கர்த்தர் விடுதலை ஆக்குவார். ஆக்குவர மாட்டாரா? தேவன் நினைத்தால் ஒரு நாள் ராத்திரியில எப்பேற்பட்ட காரியங்களும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? உங்ககிட்ட எங்கிட்டையும் உண்மை தன்மை. இன்னைக்கு அந்த ஜபம் இல்ல, இதயத்தை ஊத்தி ஜபிக்கிற ஜபம் இல்ல. கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றது ஊழியக்காரங்கிட்ட. 2வது கடைசியாய் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கடைசியாய் 4ஆம் அதிகாரம் 16வது வசன வாசி. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னாள். எஸ்தர் பண்ற அடுத்த வேலை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? சட்டத்தை மீறினா நீங்க உடனே என்ன நினைக்காதீங்க, ஓ நம்ம சட்டத்தை மீறலாமா, அதல்ல. இது அங்க சொல்றது அந்த சட்டத்தை மீறி இல்ல. இது என்ன சட்டத்தை மீறி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவனிங்க, இப்ப ராஜாவை யாரும் அனுமதி இல்லாம என்ன செய்யக்கூடாது? பார்க்க போக கூடாது. அவங்க என்ன சொல்றாங்க? சொல்லாம கொள்ளாம போனா, கூப்பிடாம போய் அங்க நின்னா, புருஷனோ ஸ்திரீயோ ஆணோ பெண்ணோ போய் நின்னா கொல்லப்படுவதற்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. ராஜா செங்கோல் நீட்டா ஓகே, இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிடுவான். ஒரே ஒரு அம்பு எழுதிடுவான், ராஜா அவங்களை கொல்ல வந்தாங்கன்ட்டு ஒரு அம்பு எழுதிடுவான். ஸோ ராஜா கோர்க்கில் நீட்டா தான் உண்டு, இல்ல ஆல் க்ளோஸ். இதைத்தான் எஸ்தர் சொல்றாங்க, சட்டத்தை மீறி. அவரோட அர்த்தம் என்னன்னா, சட்டத்தை மீறுதுன்னா என்ன அர்த்தம்னா, நான் சட்டத்தை மீறி ஒரு விஷயத்தை செய்ய போறேன் அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, எல்லா துறைத்தனங்களுக்கும் என்ன செய்யுங்க? கீழ்ப்படிந்திருங்க. ஆனால் இங்க என்ன சொல்லப்படுது? சட்டத்தை மீறிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, என் உயிர் போனாலும் பரவாயில்லை, அவ்வளவுதான். அதான் சொல்ல வராங்க. ராஜா கூப்பிட்டு போனேன்னா நான் உயிரோட இருப்பேன், இல்லைன்னா நான் செத்து போயிருவேன். ஏன்னா அது அப்படி அப்படி நான் போய் சாகிறதுக்குன்னா நான் போறேன்னா அது சட்டத்தை மீறதுக்கு ஆகும். அவரோட அர்த்தம் என்ன? செத்தாலும் சாகிறேன். இப்ப அடுத்து யார் வேணும் தெரியுமா எழுப்புதலுக்கு? முதலாவது ஒன்னஸோட ஜெபிக்கிற விசுவாசி வேணும். 2வது ஒன்னஸோட ஜெபிக்கிற ஊழியக்காரங்க வேணும். கடைசியா யார் வேணும் தெரியுமா? கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்கிற ரத்த சாட்சிகள் வேணும். கடைசி காலத்துல இது வேணும். யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு உள்ளவங்க கிறிஸ்துவுக்காக கட்டப்பட மாத்திரமல்ல, என்ன சொன்னா பவுல்? எருசலேமிலே கட்டப்பட மாத்திரமல்ல,
மரிக்கவும் தயாராக இருக்கிறேன். இப்போ இவங்க பவுல்கிட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அப்படி பேசக்கூடாது பவுல், மோட்டிவேஷனோட பேசணும் பவுல். நீங்க பேசுறது எப்படி இருக்கணும் பவுல்? பாசிட்டிவா இருக்கணும் பவுல். நெகட்டிவா பேசுறீங்க பவுல், செத்தால சாகறேன் அப்படி சொல்லாதீங்க. எப்படி சொல்லுங்க? நான் போய் எருசலேமை ஆளுகை செய்வேன், எருசலேமுக்கு நடுவில் ஒரு பெரிய வீடு வாங்குவேன், எருசலேமிலேயே பெரிய சர்ச் கட்டுவேன், எருசலேமில் 20,000 விசுவாசிகளை கொண்டு வருவேன். பாசிட்டிவா பேசுங்க பவுல். அவன் சொல்றான் செத்தாலும் சாகறேன்னு. இன்னைக்கு ஆண்டவருக்காக கொடுக்கவோ மறிக்கவோ ஜனங்கள் தயாராக இல்லை. கவனிச்சு கொள்ளுங்க. யாரை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார் தெரியுமா? கர்த்தருக்காக வாழ மட்டுமல்ல, கர்த்தருக்காக சாகவும் தயாரா இருக்கிறவனை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியும். எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். நீ வாழ்ந்து சாகணுங்கிறது அர்த்தம் இல்ல, சாகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இந்த வசனம் பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41வது வசனம் வாசி. அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் அவன் இன்னைக்கு என்ன பண்ணானோ அதை விட அதிகமா பண்ணானாமா. என்ன சொல்றான்? அதிகமா பண்ணான். சட்டம் என்ன சொல்லுச்சு தெரியுமா அவங்கள? அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க 40. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். ரிலீஸ் பண்றவனுக்கு அடிதான். ரிலீஸ் பண்றதுக்கு அவனுக்கு சட்டம் என்ன? ரிலீஸ். ஆனா என்ன கட்டளை தெரியுமா? என்ன செய்யக்கூடாது? இயேசுவின் நாமத்தை குறித்து, கடைசி வசனம், தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று அவன் சொல்றான். நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேட்கறது? நீ என்ன பண்ண போற? உன்னை அடிப்பேன், அடிச்சுக்கோ, நான் சொல்லுவேன். அடிக்கிறவனுக்கு கை வலிக்கும், சொல்றவனுக்கு வாய் வலிக்காது. அடிக்கிறவனுக்கு என்ன செய்யும்? கை வலிக்கும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன். அடி வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வலிக்கும், எல்லாம் செய்யும். ஆனால் நம்ம ஒருத்தர் அடிக்கிறான்ல, அவன் ரசிக்கப்பட்டுருவான். நம்ம மேலே கையை வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன ஆயிடுவான்? ரட்சிக்கப்பட்டுருவான். ரெண்டாவது, ஒருவேளை கொன்னுட்டானா இன்னும் சந்தோஷம், பரலோகத்துக்கு போயிடலாம். கடைசி நீங்கள் எங்கே போகிறீங்க? சீக்கிரம் போகிறோம். ஆக்சுவலாக இந்த பிரச்சனை யாருக்கு தெரியுமா? பிசாசுக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா, யாரையாவது வச்சு அடிச்சானா அவனை ஆண்டவர் ரட்சித்துறாரு. சரி, இந்த பையன் உள்ள கொன்னுலான்னு பார்த்தா இந்த பையன் பரலோகத்துக்கு போயிடறான். இப்போ அவனுக்கு நம்ம பரலோகமும் போகக்கூடாது, இவன் ரட்சிக்கவும் கூடாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம சுவிசேஷம் சொல்ல சொல்ல கிறிஸ்துவின் ராஜ்யம் பரம்புது. ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு ராஜா இருந்தாராம் ரோம சாம்ராஜ்யத்தில், நடந்த சம்பவம். அவருக்கு ஒரு ஆசை, என் ராஜ்யபாரம் முடியறதுக்குள்ள கிறிஸ்தவத்தை மொத்தமாக என்ன பண்ணிடணும்? ஒழிச்சு கட்டிடணும், கிறிஸ்தவமே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு தனி சட்டம் போட்டு அதுக்கு நாட்களை நியமித்து எங்க கிறிஸ்தவனை பார்த்தாலும் கொல்றான்னாராம். கேள்வியே கிடையாது, கொல்றான்ட்டாராம். ஹிட்லர் கொண்டா பாருங்க 60 லட்சம் யூதர்களை, அந்த மாதிரி கொல்றான்ட்டாராம். கடைசியில் இது மாதிரி ஒரு 2-3 வருஷம் போயிருக்கு, 4-5 வருஷத்துக்கு மேலே. கடைசியில் ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் ராஜா மேலே அம்பு பாஞ்சிருச்சு. பாண்டோடனே அந்த ராஜா கீழே விழுந்து சாகர தருவில் அந்த சட்டம் போட்டு அவர் ஏற்றின தளபதி கூட இருப்பார்ல, சாகும்போது கேட்டானா, ஏப்பா நான் ஒரு சட்டம் போட்டேன், இந்த கிறிஸ்தவங்களாம் அழிச்சிட்டாங்கன்னு, இப்போ கிறிஸ்தவங்களாம் அழிஞ்சிட்டாங்களா இல்லை ஸ்டேட்டஸ் என்ன குறைஞ்சிருச்சா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது தளபதி தயக்கமாக சொன்னான், ராஜா உண்மையை சொல்லணும்னா நீங்கள் சட்டம் போடுறதுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்கள் இருந்ததை விட சட்டத்துக்கு அப்புறம் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்காங்க நாட்டில்னு சொன்னான். அந்த ராஜா சொன்னா, நான் சாகும்போது ரத்தத்தை கையில் பிடிச்சிட்டு சொன்னானா, நசரனாக இயேசுவே நீர் தான் ஜெயித்தீர், நான் தோத்து விட்டேன்னு சொன்னான். நம்ம ஆண்டவர் யுத்தமே பண்ணாம ஜெயிக்கிறவர். அடிக்க அடிக்க சபை வளரும், நொறுக்க நொறுக்க சபை வளரும். சிதறி போகிறவர்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இப்பவும் சொல்றேன், உபத்திரவப்படுத்த தொடங்கிட்டாங்கன்னா சபை வளரப்போகுதுன்னு அர்த்தம். நம்மளை நெருக்கிறானா சபை பரம்ப போகுதுன்னு அர்த்தம். நீ அதை கண்டு பயந்துராத. சபை எப்பவுமே ஆசீர்வாதத்தை தான் தடுமாறும், உபத்திரவத்தில் உண்மையா நிற்கும். நீங்க போய் பாருங்க, படும் வேதனையில் பரம வெற்றின்னு சொல்லி ரிச்சர்ட் நுமராயர் புக் இருக்கு, போய் பாருங்க. மிஷனரிகள்லாம் என்ன பாடு அனுபவிச்சாங்கன்னு பாருங்க. அவருடைய விதை தான் நாம் இன்னைக்கு விருட்சங்களாக முளைச்சு நிற்கிறோம். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் இன்னைக்கு பயந்துட்டோம்னா அடுத்த ஜெனரேஷன் இருக்காது. இன்னைக்கு கிறிஸ்துவுக்காக வாழவும் சரி, சாகவும் சரி. நீங்க சாகணுன்ற அவசியம் இல்லை, அந்த மனோ திடமாவது வேணும் இல்ல, அந்த தைரியம் வேணும் இல்ல. என்னடா பண்ண போற? அடிக்க போறியா? அடிச்சுக்கோ. என்ன பண்ண போற? எங்களை கொல்ல போறியா? கொன்னுக்கோ. நீ அடிச்சினா நாங்க பரம்புவோம், கொன்னினா பரலோகத்துக்கு போயிடுவோம். எவ்வளோ பேரை கொள்ளுவ? நீ கொல்ல கொல்ல. ஒரு இயேசுவை கொன்னாங்க, உலகம் முழுக்க கிறிஸ்தவர்கள். ஒரே ஒரு இயேசுவை கொண்டாங்க, ஒரு பவுலை தடுத்தாங்க, உலகம் முழுக்க பைபிள். புரியுதா? ஒருத்தரை தடுத்தா மாவட்டம் முழுக்க சபை உருவாகணும். அந்த 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 ஆவிக்குரிய அனுபவம், அந்த தைரியம் உனக்கு வேணும். இன்னைக்கு என்ன நடக்குது? நீயும் நானும் சரியில்லை, அவ்வளோதான் இங்கே விஷயமே. எதிரிகள் எல்லா காலத்திலையும் இருக்காங்க. எந்த காலத்தில்? இயேசு காலத்திலேருந்து சபைக்கு எதிரிகள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு அவர்களுக்குள்ள ஒரு ஒருமனம் இருந்தது, எழுப்புதல் வந்தது, சபை ஜெயிச்சிச்சு. இன்னைக்கு தாதிமார்களுக்குள்ள, ஊழியக்காரர்களுக்குள்ள ஒருமனம் இல்லை, விசுவாசிகள் மொர்தெகாய் யூதர்களுக்குள்ள ஒருமனம் இல்லை, கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்கிற ஊழியர்களும் குறைஞ்சிருக்காங்க. நார்த் இந்தியா பக்கம் இருக்கிறாங்க, சவுத் இந்தியா பக்கம் குறைஞ்சிருக்காங்க. இல்லைன்னு சொல்ல, குறைஞ்சிருக்காங்க. எனவே இப்போ ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் ரிவைவல் தேவைப்படுது.
இப்போ கடைசியில மிகப்பெரிய நெருக்கத்தின் காலம் இந்தியா முழுக்க இல்ல, உலகம் முழுக்க ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கூட்டம் வேணும். இப்போ இந்த கூட்டம் வேணும். உங்க சொந்த வழக்குக்காக வாதுக்காக ஜெபிக்கிறவர்கள் வேண்டாம். அது தானாய் நடக்கும். இப்பவும் சொல்றேன், இப்ப கர்த்தருக்கு தேவை ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் வருவதற்காக, நெருக்கப்படுகிற ஜனங்கள் விடுதலைக்காக, அடிக்கப்படுகிற ஜனங்களுடையதான விடுதலைக்காக உபவாசிச்சு ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த 3 கூட்டமும் ஒன்னா சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிச்சுச்சுன்னா ஒரே நாள் ராத்திரியில எந்த சட்டத்தையும் மாத்த கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, ராஜாவை மாத்தணும்னு நினைக்கிறோம். நேபுகாத் நேச்சாரை மாத்தணும், பெல்ஷாத்சாரை மாத்தணும். நான் சொல்றேன், நேபுகாத் நேச்சாரே ரட்சிக்கப்பட்டுருவான், அகாஸ்வேரு ராஜாவே ரட்சிக்கப்பட்டுருவான், மாத்திருவான். ஆண்டவர் மாத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எந்த ராஜா உனக்கு விரோதமா சட்டம் போடுறானோ அந்த ராஜாவையே உனக்கு சாதகமாய் மாத்த கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நீ நானும் இவன் போனா போதும்னு நேபுகாத் நேச்சாரை சொல்லிட்டே இருக்கிறோம்ல, பெல்ஷாத்சார நேபுகாத் நேச்சாரையும் பெல்ஷாத்சாரையும் அப்படி சொல்லாத, அவன் ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லு. நேபுகாத் நேச்சார் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து பரலோகத்தின் தேவனே மெய்யான தேவன் சொன்னான். சிங்கக்கபில போட்ட அதே ராஜா தான் சொன்னான், தானியேலின் தேவனே மெய்யான தேவன். அதே மாதிரி எந்த ராஜா சட்டத்தை எதிராக போறானோ அந்த ராஜா வாயாலேயே கர்த்தர் தான் மெய்யான தேவன் சொல்ல வைக்க கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். தேவை இப்பொழுது ஜெபிக்கிற கூட்டம் ஒன்று தேவை. இந்த மாதிரி ஜெபிக்கிற ஒரு மிக முக்கியமான கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் நான் அதுல இருக்கிறோமா? நீங்கள் அந்த பாரத்தோட இருக்கிறோமா? நான் என் குடும்பம் நல்லா இருக்கு, என் ஊர் நல்லா இருக்கு, என்னோட சபை நல்லா இருக்குது, என் நாடு நல்லா இருக்கு, என்னோட ஸ்டேட் நல்லா இருக்குது, நாங்க ஏதோ கர்த்தருடைய கிருபையில சோத்திரம் போறோம்னா ஒரு நாள் வரும். ஏன்னா இன்னைக்கு நாம சந்தோஷமா இருக்கிற மாதிரியே இன்னைக்கு உபத்திரவத்தோட நாடுகள்லாம் ஒரு காலத்துல சந்தோஷமா இருந்துச்சு, அமைதியா இருந்துச்சு, நிம்மதியா இருந்துச்சு. அந்த நாடுகள்ல உபத்திரம் வந்து இன்னைக்கு அவங்க ஜெபிக்க முடியாத இடத்துக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் அவங்களுக்கு விடுதலையும் கிடைச்சிச்சு, ஒரிசாக்கு விடுதலை கிடைச்சிச்சு ஒரு நாள். அதே மாதிரி இங்கேயும் எழுப்புதல் வரும். ஆனா உபத்திரம் வராம வரத்துக்கு நீ நான் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்துல? கர்த்தருக்கு இப்ப தேவை உண்மையாய் தேசத்தின் சேமத்துக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதான் இப்ப கர்த்தருக்கு தேவை. வழக்குக்காக, வாதுக்காக, துஷ்டத்தனத்தில் கையை கொண்டு குத்துவதற்காக உள்ள ஜெபம் வேண்டாம். அந்த ஜெபத்தால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் என்னுடையது, என் குடும்பத்துக்காக, என்னுடையதான எதிர்காலத்துக்காக இருந்த ஒரு குறுகிய மனப்பான்மை ஜெபம் போதும். அந்த ஜெபம் போதும். இப்ப கர்த்தர் எதிர்பார்க்கிறது என் தேசத்திற்காக, என் தேசத்தின் ஜனங்களின் விடுதலைக்காக. எஸ்தர் ஜோமனா ஜனங்களின் விடுதலைக்காக. நானும் என் ஜனங்களும் அடிமைப்பட்டு இருக்கிறோம். அவர் சொல்றா, ராஜா கிட்ட போய் கதறா, எங்களுக்கு விரோதமா இப்படி சூழ்ச்சி பண்றாங்க, எங்களுக்கு விரோதமா சட்டம் போடுறாங்க, ராஜாவுக்கே தெரியாம ராஜா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க, ராஜாவுடைய கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்துருச்சு, எல்லாமே அகைன்ஸ்டா இருக்கு ராஜா. போய் எஸ்தர் கேட்கிறா ராஜா கிட்ட, எல்லாமே அகைன்ஸ்டா இருக்கு ராஜா. கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை, எல்லா விசுவாசியும் ஒருமனப்பட்டு கூடுங்க. கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை, எல்லா தாதிமார்களும் ஊழியக்காரர்களும் ஒன்றாய் கூடுங்க. கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை, கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்கிறவர்கள் ஒன்றாய் கூடுங்க. அத்தனை பேரும் ஒருமித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் அதுல ஒரு பகுதியா இருக்கணும், நான் அதுல ஒரு பார்ட்டா இருக்கணும். நான் இதுவரைக்கும் எனக்காக வாழ்ந்தது போதும், நான் இனி தேவனுக்காக என்னை தருகிறேன், ஆண்டவருக்காக என்னை தருகிறேன். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவர் அப்படிப்பட்ட திறப்பில் நிற்கக்கூடியவர்களை கர்த்தர் தேடுகிறார். ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ள சாட்சிகளை கர்த்தர் தேடுகிறார். கர்த்தருக்காக கட்டப்பட மாத்திரமல்ல, மரிக்க உள்ளவர்களை கர்த்தர் தேடுகிறார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? அப்படி ஜெபிக்க விரும்புறவங்க எல்லாம், என்னை தருகிறேன், ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படி சொல்றவங்க எல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நான் முழுவதுமாய் என்னை தருகிறேன் ஆண்டவரே. ஒரு பாரம் இந்த தேசத்தை பற்றி உங்களுக்கு வரும், உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். நாம் ஜெபிப்போமா? கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த தேசத்தின், இந்த மாவட்டத்தின், இந்த நாட்டின் எழுப்புதலுக்கு, விடுதலைக்கு இன்னும் ஒரு விசை எங்களை தருகிறோம் ஆண்டவரே, எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. நானும் என் சபையும் எங்கள் ஊழியர்களும் அத்தனை பேரும் ஒருமித்து வருகிறோம் அப்பா. எங்களை கொண்டு எதாயிலும் செய்யுங்க ஆண்டவரே. ஒரு பெரிய மாற்றம் வரட்டும் ஆண்டவரே, ஒரு பெரிய எழுப்புதல் வரட்டும். உடைய வருகைக்குள்ளாக நடைபெற போகிற மகா பெரிய காரியங்களுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம் வரட்டும்ப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.